வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட் வியூ. ஏஸ் படத்துடைய விமர்சனத்தை இந்த ரிவ்யூவில் பார்த்தோம்னா, விஜய் சேதுபதி, திவ்யா பிள்ளை, ருக்மணி வசந்த், யோகி பாபு நடிச்சிருக்கிற படம். டைரக்டர் வந்து அறிமுக டைரக்டர் தான், அவரே தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு படத்தில். படம் ஃபுல் கதையும் மலேசியாவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரீஸ்லேருந்து தப்பிச்சு தான் விஜய் சேதுபதியை காட்டுறாங்க. தப்பிச்சுதான் இல்லை ரிலீஸ் ஆகி வெளியே வரதான்னு தெரில. அவர் சைனாவில் போய் மலேசியாவில் போய் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு தான் மலேசியாவுக்கு போகிறாரு. யோகி பாபுகிட்ட ஒரு லேபராக வேலைக்கு சேர்றாரு. ஆனால் யோகி பாபு பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குப்பையை பொறுக்கி விற்கிற ஒரு ஆள் தான். அந்த படத்தில் நிறைய இடத்துல அந்த கேரக்டர் பேர் அப்படி சொல்கிறதுனாலே நமக்கு வந்து ஒரு எரிச்சல் வருது. ஏன் ஒரு வேலையை அப்படியே ஒரு கேவலமாக பார்க்குறாங்கன்னு தெரியல. விஜய் சேதுபதி ஒரு இடத்துல ருக்மணியை பார்த்து லவ்வில் விழுறாரு. அந்த ஊரில் திவ்யா பிள்ளை ஒரு ஹோட்டல் நடத்தி ரெஸ்டாரண்ட் நடத்தி லாஸ் ஆகி பேங்க்கு கடன் கட்டுற நிலையில் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பழகினால விஜய் சேதுபதிக்கு இயல்பாகவே இருக்கிற ஹெல்பிங் மைண்ட்னால இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. அதுக்காக ஒரு பேங்கை கொள்ளடிக்கிறாரு. அந்த பேங்க் கொள்ளடிக்க சொல்ல ருக்மணியுடைய வளர்ப்பாப்பா வர பப்புலுக்கிட்டையும் அந்த ஊர் தாதாவாக இருக்கிற தர்மாக்கிட்டையும் மாட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவங்களும் தப்பிக்க புதுசாக பிளான் போடுறாரு. அந்த நேரத்தில் அவர் பேங்க்கில் லாட்டரியில் ஒரு 40 கோடி பணமும் அடிக்குது. ஸோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வேறு விதமாக முடிச்சுட்டு அந்த ஊர்லேருந்து தப்பிக்கிறது தான் கதை. கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி ஃப்ளாஷ்பேக் என்னன்னு காட்டல. அவர் என்ன மாதிரி ஆள், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தாரு அந்த ஃப்ளாஷ்பேக் கடைசி வரைக்கும் சொல்லப்படல. யோகி பாபுடைய ஒன்லைன் நிறைய இடத்துல சிரிக்க வைக்குது, இருந்தாலும் சில இடத்துல எரிச்சல் மூட்டுது. ருக்மணி வசந்த் நல்லாவே எமோஷன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. திவ்யா பிள்ளை நாமலாம் நடிப்பு தான் நடிச்சிருக்காங்க. படத்தில் இப்படினா வர்ற தர்மாவும் பப்புலும் வந்து தேவையான ஒரு எனர்ஜியை வந்து படத்துக்கு கொடுத்துருக்காங்க. காதல் ஆக்ஷன் அப்படின்னு பிரம்மாண்டமான மீட்ரு, படம் ஃபுல்லாக ஆக்ஷன் மீட்டராக ஓடிட்டுருக்கு. சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொஞ்சம் இறைச்சலாக தான் பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகர் வந்து அந்த உருகுதே ஒரு பாட்டு தாமரையுடைய லைன் வந்து கேட்க வைக்குது. எனிவே மலேசியாவில் அழகை காட்டுறதுனால அந்த சைனாவுடைய நவராத்திரி விழான்னு ஒரு விழா காட்டுறதுனாலையும் படம் சில இடத்துல வந்து போர் அடிக்காமல் போகுது. ஃபஸ்ட்டு ஒரு ½ hour 1 hour கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஃபீலிங் ஏற்படுது. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ, சப்ஸ்கிரைப் மீ, ஷேர் மீ, தேங்க்யூ.